ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே பிலால். நீங்க ஒரு காரோ, இல்ல பைக்கோ, இல்ல பைக்கு கூட வேணாம். காரு இந்த மாரிலாம் நீங்க பெரிய ஒரு அதாவது லோடு ஏத்துற மாரியா இருக்கட்டும், இல்ல ஏதாவது நீங்க ஒரு டாக்ஸி ஓட்டுறீங்க. அந்த ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் டாக்ஸி மாரி ஓட்டப் போறீங்க. அப்படிங்கிற மாரி ஏதாவது வாங்குற காரோ, இல்ல பைக்கோ, இல்ல ஒரு பஸ்ஸு, லாரி இந்த மாரிலாம் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த வந்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா நெறைய பேர் இப்பவுமே வந்து பைக்லருந்து நீங்க எந்த கார் அதாவது எந்த வெஹிக்கிள் வாங்குற மாரி இருந்தாலுமே, அது பழைய வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா, இவ்வளோ தான் ஓடியிருக்கு அப்படின்னு கம்மியா காட்டுவாங்க. அதாவது ஒரு 10 வருஷம், 15 வருஷத்துக்கிட்ட இருக்கும் அந்த காரு. ஆனா அது வந்து கம்மியா தான் ஓடியிருக்கு அப்படிங்கிற மாரி அத இது பண்ணி மாத்தி வந்து காட்டுவாங்க. இப்ப எல்லா பக்கமுமே இது வந்து நார்மலா நடக்க ஆரம்பிச்சுருச்சு. நார்மலா ஒரு பைக்கோ, இல்ல ஒரு காரோ, இல்ல ஒரு லாரி எதுவா இருந்தாலுமே அத விக்கணும்னா, இவ்வளோ தான் ஓடியிருக்கு அப்படிங்கிற மாரி மாத்தி விக்க வந்து ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இது ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன அப்படி ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு. 2021ல தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வராங்க. ஸ்கிராப்பிங் அப்படிங்கிற இந்த சட்டம். இது என்னன்னா, நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு கீழ இருக்கக்கூடிய அதாவது 15 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த பைக்கு, அந்த வெஹிக்கிள வந்து நீங்க வந்து ஓட்ட முடியாது. அப்படி ஓட்டுற மாரி நீங்க ஓட்டக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க அது ஓட்டுற மாரி இருந்தாலும், புதுசா ஏதாவது அதுக்கான தனியா ஒரு இது வாங்கணும். கவர்மெண்ட்ட வந்து நான் இது வந்து ஓகே 15 வருஷம் ஆனாலும் இது நல்லா தான் இருக்கு. நான் நல்லா ரெடி பண்ணி கரெக்ட்டா தான் வச்சிருக்கேன். அப்படிங்கிற மாரி ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு அதாவது சிறப்பு சான்றிதழ் அதாவது என்ன சொல்றது? சிறப்பு சான்றிதழ் அப்படின்லாம் இருக்கும். அந்த மாரிலாம் நீங்க குடுத்து தான் அதுக்கப்புறம் தான் நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிற வண்டிலாம் வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி கவர்மெண்ட் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் போயிட்டு இருந்துச்சு. இதே டெல்லி, கர்நாடகா இந்த மாரி இடங்கள்லாம் பொல்யூஷன் காரணத்தினால இது வந்து கண்டிப்பா வந்து 15 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வந்து ஓடக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் ரூல்ஸ் கடுமையா போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில இப்ப திரும்ப அதையும் வந்து திரும்ப கொண்டு வர போறாங்க. அதாவது இவ்ளோ நாள் வந்து ரொம்ப இதா இல்ல. நம்ம இதுல இந்த சட்டம் இருக்கு. இத எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நார்மலா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து எல்லா பைக்கும் சரி, எல்லா கார்களும் சரி, எல்லா கனரக வாகனங்கள்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பஸ்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அந்த டாக்ஸியா இருக்கட்டும், போர்டு போட்டு ஓட்டுவாங்கல்ல. அந்த மாரி அந்த எல்லோ கலர் போர்டு போட்டு ஓட்டுவாங்கல்ல. அந்த இது எல்லாமே வந்து இது செக் பண்ணி 15 வருஷத்துக்கு மேல இருந்துச்சுன்னா, அத ஒரு டெஸ்டிங்லாம் விட்டு, இது ஒரு டெஸ்டிங் வந்து அதாவது நவீன முறையில நெறைய டெஸ்டிங்லாம் இப்ப நெறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையிலேயே டெஸ்டிங் பண்ணி இந்த கார் வந்து இந்த பைக் இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து தகுந்தது தானா? இப்ப வந்து 15 வருஷத்துக்கு மேல ஆயுமே வந்து இது ஓட்டலாமா? அப்படிங்கிற மாரி எஃப்சி எடுப்போம்ல நம்ம போய் இவ்வளோ வருஷம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்து எஃப்சி எடுக்கணும்டா அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி எடுத்து தான் வந்து இத ஓட்ட முடியும். அப்படி இல்லன்னா அதுக்குமே வந்து நெறைய ப்ரூஃப்லாம் வேணும். நெறைய நல்ல டெஸ்டிங் பண்ணி தான் வந்து ஓட்டவே விடுவாங்க. ஏதாவது ஒரு டெஸ்டிங்ல இதாயிருச்சுன்னா, அத வந்து அந்த வெஹிக்கிள வந்து ஸ்கிராப்பிங் திட்டத்துல வந்து எடுத்துருவாங்க. அது என்னன்னா, அந்த உங்களுடைய அந்த 15 வருஷத்துக்கு மேல ஓடிருச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே, அந்த லாரியா இருக்கட்டும், இல்ல பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய அந்த போர்டு ஓட்டிட்டு இருக்க அந்த டிராவல்ஸா ஓட்டிட்டு இருக்க காரா இருக்கட்டும், எல்லாமே வந்து கவர்மெண்ட் எடுத்து அத வந்து அழிச்சுருவாங்க. அதாவது அந்த கார்லாம் போட்டு நொறுக்குவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிருவாங்க. சரி ஓகே. இதுக்கு நெறைய சலுகைகள்லாம் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஏத்த மாரியான பணமோ, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம, இதுல வந்து இப்போ இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, ஓகே நீங்க இது வந்து நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வாங்கி நீங்க இத யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, புது வெஹிக்கிள்ஸா தான் மாத்திக்க முடியும். இப்போ ஆல்ரெடி முன்னாடி எல்லாத்துக்குமே தெரியும் எஃப்சி மாத்தி ஓட்டுவாங்க. இப்போ வந்து இது எஃப்சி மாத்தி ஓட்டுற மாரி இருந்தாலுமே, இதுக்கு தனியா ஒரு சான்றிதழ் வந்து வாங்குறதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் சர்டிபிகேட்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க கண்டிஷன் இருக்கும். உங்க வெஹிக்கிளோடைய ஒரு கண்டிஷன். அதாவது எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. அது எல்லாமே அந்த டெஸ்ட்ல வந்து உங்க வெஹிக்கிள் வந்து பாஸ் ஆகணும். இதெல்லாம் பாஸ் ஆனா மட்டும் தான் வந்து நீங்க இத யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு. இது வந்து மத்த நாடு அதாவது இந்த கர்நாடகால, டெல்லியில இதெல்லாம் பொல்யூஷன் சம்மந்தமா முன்னாடி இப்போ ரொம்ப மும்மரமா வந்து பார்த்துருந்தாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து யார் யாருக்கு வந்து போகப்போகுது? அதாவது யாரெல்லாம் இது வந்து போலீஸ் அதாவது அரசு வந்து இத டேக் ஓவர் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் பொதுத்துறை அவங்களுடைய வாகனங்கள வந்து இப்போ கவர்ன்மெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப தனியாரா ஓட்டிட்டு இருக்காங்கல்ல. இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில ஓடுவோம். தனியார் வாகனங்களும் இது மாரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் டெஸ்டிங்க்கு வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அதுக்கு போறதா வந்து இருக்கிறாங்க. இப்போ வரை எவ்வளோ இந்த 15 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து எவ்வளோ அதிகமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளே வந்து 2209 பேருந்துகள் பக்கம் வந்து போயிட்டு இருக்குது. அதாவது இந்த 15 வருஷம் தாண்டி ஓடி இருக்க பேருந்துகள். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஸ்கிராப்பிங் திட்டத்துல வந்து சீக்கிரமே இத வந்து கொண்டு வந்துருவோம். இதுக்குள்ள அந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வேற புதிய பஸ்ஸுகள வந்து கொண்டு வரக்கு ஆரம்பிச்சுருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது கவர்ன்மெண்ட் பஸ் அது மட்டும் இல்லாம அதாவது தனியார் பஸ்ஸும் நெறைய ஓடிட்டு இருக்கும். தனியாவும் நெறைய பேர் வந்து டிராவல்ஸ் இந்த மாரிலாம் வச்சு இது பண்ணிருப்பாங்க. அவங்களுக்குமே இந்த டெஸ்டிங்லாம் வந்து சீக்கிரமே இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துருவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வாங்க போறீங்க. ஏதாவது ஒரு காரோ, இல்ல ஒரு வெஹிக்கிளோ ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் அதாவது நீங்க தனியா ஏதாவது ஒரு டாக்ஸி ஓட்டுறீங்க
ஓட்டுறீங்களோ, இல்ல வேற ஏதாவது ஸ்கூலுக்கு இந்த மாரிலாம் நெறைய பேர் ஸ்கூலுக்குலாம் இந்த மாரி டாக்ஸிலாம் ஓட்டிட்டு இருப்பாங்க. தனியா டீ போர்டு போட்டுலாம் ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாரி நீங்க வாங்குற மாரி இருந்தாலுமே, இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. இது 15 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கா? எவ்வளோ கிலோமீட்டர் ஓடியிருக்கு? உங்க வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நார்மலா எல்லாரும் பார்த்து வாங்குறது தான். இருந்தாலும் நெறைய இடத்துல வந்து கிலோமீட்டர் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி காட்டுறனால, எவ்வளோ ஓடியிருக்கு? பாடி கண்டிஷன் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ, இதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு அடுத்து வரக்கூடிய கார்கள எதுவும் வாங்காதீங்க. அதுக்குள்ளேயே இருக்கிற கார், அதாவது 15 வருஷம் இன்னும் ஆகல, இன்னுமே நெறைய நாள் இருக்கு அப்படிங்கிற கார்ஸ அதாவது அப்டேட்டடா இப்போ புதுசா லேட்டஸ்ட்டா வந்தது அந்த மாரியே பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எல்லாமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க வாங்கி ஏமாந்துருக்கீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாங்கி இந்த மாரி ஏமாந்துருக்காங்க அப்படின்னு அவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள பத்தி கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.